வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை இன்றைக்கி தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம். அதாவது மாத பலன் சொல்கிறது என்னென்னா, நம்ம சூரியனை வச்சு தான் சொல்கிறோம் இல்லையா. தினபலங்கிற சந்திரன், சூரியன் ஒவ்வொரு. அப்போ இந்த மாதம் பூரா என்ன கிரகங்கள்லாம் மாறும்? சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், இதெல்லாம் மாத பலன்கள். அப்போ நம்ம இப்போ தனுசு ராசிக்கு நம்ம என்ன மாதிரி பலன் பார்க்கலாமா? அதாவது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் தனுசு. அவரோட ராசி அதிபதி எங்கே இருக்காருன்னா 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ 8ஆம் வீட்டில் ஒரு ராசி அதிபதியாக லக்னாதிபதியாக இருக்கும்போது நம்ம பிறந்த ஊர்லேருந்து வேறு இடத்துக்கு போய் செஞ்சாச்சு வேலை பார்த்தாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? உயர்ந்த பதவி, பேர், புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா போகலாம். இப்போ உங்களுக்கு பாருங்கள், குருவும் சந்திரனும் 1-8 அதிபதி பரிவர்த்தனையாக இருக்காரு. இப்படி பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த சாரத்தின் வழியாக தான் வேலை செய்யும். அப்போ குரு 2-3 அதிபதியோட சனி பகவானுடைய சாரத்தில் இருக்கிறாரு. இப்போ நீங்கள் சொத்து வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா யார் பேரை வாங்கலாம்? ஆனால் 7ஆம் இடத்துக்கு இது 2ஆம் வீடாக வரனால உங்கள் மனைவி பேரில் நீங்கள் சொத்து வாங்கினீங்கன்னா அந்த சொத்தும் நீடிக்கும். அதேமாதிரி உங்களோட ஆயுள் பலமும் அதிகமாகும். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம். அப்போ சனி பகவானுடைய சாரத்தில் இருக்கனால ஆயுள்காரன் சார்ந்த ஆயுள் பலம் அதிகமாக இருக்கும். எப்படிப்பட்ட வீடு வாங்கலாம்? அதான் ஒரு இடிஞ்ச வீடாக இருக்கணும். அதான் ஒரு பழைய வீடை வாங்கி நீங்கள் வீட்டு போட்டு நம்மளோட ஆயுள் பலம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சரி, எப்போவுமே நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த தொழிலை ஆரம்பித்த உடனே அந்த தொழிலில் லாபம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே பாருங்கள், 9ஆம் அதிபதி சூரியனும் அதில் இருக்கிறாரு. அப்போ சூரியன் அதில் இருந்தாச்சுன்னா இப்போ திடீர்னு உங்களுக்கு அரசியலில் ஒரு ஈடுபாடு வரும். அரசியலில் இறங்கினா என்ன அப்படிங்கிறதுக்கும் அதுலேயும் உங்களுக்கு யோகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருந்தால் அந்த உத்தியோகம் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதலீடு போட்டு செய்ய வேண்டாம். இப்போ சூரியன் அந்த சந்திரன் வீட்டில் இருக்கிறனால கண் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் குழந்தையால் சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுவே பாருங்கள், புதன் 10ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கார். பொதுவாக புதனும் என்னது அறிவு கிரகம், திறமைசாலி தான். குருவும் அறிவாளி தான். அப்போ 2மே இதில் தான் இருக்குது. இல்லை 9, 10க்கு அதிபதியும் 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ தர்ம கர்மாதிபதி அதில் இருக்கிறனால உங்களுக்கு இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு தொழிலில் ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இதில் நீங்கள் என்ன செய்யணும்னா, பில்லு போடாத தொழிலாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். 10ஆம் அதிபதி 8ல் இருக்கார் பார்த்தீங்களா? பில்லு போடாத தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 10ஆம் அதிபதியாக அதில் இருக்கிறனால மாமியார், 10ஆம் இடம்னா மாமியார் இல்லையா, மாமியாருக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் குறைவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே இது 10ஆம் வீட்டிலேருந்து இது பார்த்தா 11ஆம் இடம் இல்லையா, 12, 11. அப்போ தொழிலில் அதிக லாபம் கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பாருங்கள், 5ஆம் அதிபதியை பாருங்கள். பொதுவாகவே இந்த புதனும் குருவும் நல்ல அறிவாளின்னு சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? அதான் நீங்கள் யாருக்கு பேசியும் கேட்க மாட்டீங்க. ஏன் வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை தான் அதிகமாக செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதேமாதிரி 5ஆம் அதிபதி 7ல் இருக்கிறார். 5ஆம் அதிபதி 7ல் இருந்து எங்கே பார்க்குறாரு? ராசியும் பார்க்குறாரு, 2ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, 10ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்போ 2, 5, 7, 11ஆம் அதிபதி 10ல் இருக்கார். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு காதல் திருமணம் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 11ஆம் வீட்டு அதிபதி 10ல் இருக்கிறனால நீங்கள் எந்த மாதிரி இருக்கும்? உங்களுக்கு ஒரு திருமணம் ஒன்றில் உறவில் ஒரு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 2ஆம் தாரத்துக்குள்ள வழியும் இருக்குது. இருதாரமாக அமைப்பு சொல்லுவாங்கள்ல. இப்போ 2ஆவது திருமணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் நண்பர்கள் மூலமாக ஒரு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொதுவாகவே 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் 2ஆம் வீட்டை பார்க்கறனால குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது பேசும்போது வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பேசணும். சடார்னு பேசிடக்கூடாது. கோபம். பொதுவாகவே 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலே கணவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருப்பாங்க. உடல் அழகாக இருக்கும், ஜிம் பாடியாக இருப்பாங்க, நம்ம இதாக இருப்பாங்க. ஆனால் கோவக்காரராக இருப்பார். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்க அமைப்பு இருக்குது. அதுமாதிரி பாருங்கள், 6, 11 சுக்கிரன் இங்கே இருக்கார், 10ல் இருக்கார். அப்போ 10ஆம் இடத்த தொழில் ஸ்தானத்தில் 6ஆம் அதிபதி இருக்கிறனால முதல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போயிட்டு ஒரு தொழிலை ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு வாய்ப்பு இருக்குது. இதே பாருங்கள், 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால சந்திரனோட சாரத்துக்கு வருவார் இல்லையா, அஸ்த நட்சத்திரத்துக்கு வரும்போது மாமியாரோட சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அந்த மாதிரி வேறுபாடுகள் வராமல் இருக்கிறதுக்காக தான் முன்கூட்டியே சொல்கிறது. நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தொழில் எப்படி இருக்குன்னா, ஒரு ஜோதிடராக இருந்தால்
அவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். பெண் வாடிக்கையாளர் அதிகமாக வருவாங்க. அதுமாதிரி சுக்கிரனோட எந்த காரங்களாக எடுத்தாலும், ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருந்தாலும், டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருந்தாலும் இப்போ பெண் வாடிக்கையாளர் நிறைய வரதுக்கூடிய வாய்ப்புகள், தொழிலில் அமோக வளர்ச்சி இருக்குது. செவ்வாயும் சுக்கிரனும் கலத்திர காரகம் இல்லையா, ரெண்டுமே உபய ராசியில் இருக்குது. அப்போ திருமணத்தில் ஒரு தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, திருப்பரங்குன்றம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த திருமண தடை வராமல் இருக்கிறதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, குரு சனியோட சாரத்தில் இருக்கார் இல்லையா, அப்போ நீங்கள் யாருக்கு திருமண தடை உங்களுக்கு இருந்தால் குங்குமமும் மஞ்சளும் தானம் கொடுங்க. அதே இது உங்கள் ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி சனி பகவான் நீசமாக அஸ்தமாக பாதகத்திலே இருந்தாச்சுன்னா ஒரு மஞ்சள் பையில் போட்டு கொடுங்க. நிச்சயமாக திருமண தடை விலகும். குழந்தை பாக்கியம் வராமல் இருந்துன்னா தங்க தொட்டில் வேண்டுதல் வச்சுக்கோங்க. அதை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.